ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். I warmly welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ to this Sunday morning service. It always is a joy for me to stand in front of you and preach the gospel of Jesus Christ and to encourage all of you to overcome the situations that you and me are facing every day. உங்களுக்கு முன்பாக நின்று கர்த்தரின் சுவிசேஷத்தை அறிவித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்குகின்ற காரியங்களை நீங்கள் மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய பலத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுவதில் நான் உற்சாகமாக இருக்கிறேன். See, we live in a world which is very confused. குழப்பமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The world was never confused like this. How we are confused in this modern times. முன்பு இருந்தது போல அல்ல, இந்த காலகட்டங்களில் இந்த உலகம் அது மிகவும் குழப்பமான சூழ்நிலைக்குள் சென்று கொண்டிருக்கிறது. I always keep saying, we don't know what is right, what is wrong, what is good, what is bad, what is from God, what is not from God. அநேக நேரங்களில் எது நன்மை, எது தீமை, எது நல்லது, எது கெட்டது, எது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, எது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்று நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடிவதில்லை. See, even in the spiritual world or the Christian circle, many deceptions are always there, but nowadays it is becoming very evident. ஆவிக்குரிய உலகத்திலும் இருக்கலாம், கிறிஸ்துவ ஜீவியத்திலும் கூட வஞ்சிக்கிற ஆவிகள் நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறது. Yesterday I went to a music concert for my daughter's from my daughter's school, and I got a phone call, like an urgent phone call, and they kept calling me. நேற்று என்னுடைய மகளுடைய ஒரு கிளாஸ்க்கு நான் சென்றபோது, ஒரு கான்சர்ட்டுக்கு சென்றபோது எனக்கு ஒரு கால் வந்தது. And I attended. After I spoke to that person, it appeared as though they were talking something good about me and the ministry that I do, and they wanted to come and attend a conference, a Christian church pastors conference. அவர்கள் என்னுடைய ஊழியத்தை பற்றி பேசினார்கள், போதகர்களை பற்றி பேசி அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்த இருப்பதாகவும் அந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்தார்கள். Since the concert noise was so loud, I couldn't hear properly, and I said I was talking to him, and then I asked, what is your name and what is your organization, because I thought it was from some other place. Then he said, it is the new heaven and new earth. அங்கே இரைச்சல் அதிகமாக இருந்ததனால் என்னால் சரியாக கேட்க முடியவில்லை. அதன் பின்பு அவரிடம் உங்கள் பேர் என்ன, எந்த ஸ்தாபனத்திலிருந்து அழைக்கிறீர்கள் என்று நான் கேட்டபோது அவர்கள் புதிய வானம் புதிய பூமி என்ற ஸ்தாபனத்திலிருந்து நாங்கள் அழைக்கிறோம் என்று சொன்னார்கள். How many of you know this new heaven and new earth? இந்த புதிய வானம் புதிய பூமி சபையை குறித்து உங்களுக்கு தெரியுமா? How many of you know about Mormons? மார்மன்ஸ் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? What is Mormon? Oh, you heard about that. Okay. What is Jehovah's Witness? யெகோவா சாட்சிகள் Yeah. So this new heaven and new earth is a group. I mean, they didn't, when they mentioned the name, since I already know what is in the spiritual world, I can clearly say that it was a cult. புதிய வானம் புதிய பூமி என்ற பெயரை கொண்ட இந்த ஸ்தாபனத்திலிருந்து அவர்கள் கூப்பிடும் பொழுதே நான் கண்டுகொண்டு விட்டேன், அவர்கள் ஒரு கல்ட் குழுவை சார்ந்தவர்கள். See, many places will across the globe have these kinds of groups which are even more active than Christians. இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட குழுக்கள் அநேக இடங்களில் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்களை விட மிக அதிகமாக செயல்படுகிறார்கள். They will take you directly into the eternal hell or the bottomless pit. இவர்கள் உங்களை நித்திய நரகத்துக்கு ஏதுவாக உங்களை அழைத்து செல்கிறார்கள். Whichever takes place where God is, Jesus is, and the Holy Spirit is, it is a cult. திரியேக தேவனை தவிர வேறு எந்த சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுமானால் அது கல்ட்டாக இருக்கிறது. I got a revelation, I got a thing, I'm starting something new. All these things are cults. எனக்கு ஒரு புதிய வெளிப்பாடு வந்தது, நான் ஒரு புதிய இயக்கத்தை ஸ்தாபிக்க போகிறேன் என்று சொல்பவர்கள் ஒரு கல்ட்டை சார்ந்தவர்கள். See, we are all transforming into spiritual beings now. நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் புதுப்பிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். Though we may be a handful here, God has chosen you specifically for a greater purpose. நாம் ஒரு சிறு குழுவாக இங்கு கூடினால்
ஆனாலும் கர்த்தர் ஒரு பரம அழைப்புக்கென்று உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். It is not just for your personal edification, but for you to stand in the gap in the last days and to proclaim the good news and the true uncorrupted gospel of Jesus Christ. உங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக மாத்திரம் அல்ல, இந்த கடைசி நாட்களில் நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். This new heaven and new earth is originated from Korea, South Korea, and the leader is a cult leader, and he has done many things which is very similar to the Christian faith, but it is completely deviating from the actual core belief of Jesus Christ. இந்த புதிய வானம் புதிய பூமி என்ற ஸ்தாபனம் ஒரு கொரியாவில் ஆரம்பிக்கப்பட்டு இது கிறிஸ்தவர்களை திசை திருப்பும் ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது. If someone is preaching any other gospel outside of the fourth gospel, they are not from God. திரியேக தேவனை தவிர்த்து வேறு ஏதாவது சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுமானால் அதை நம்பாதீர்கள். Not திரியேக தேவன், fourth gospels. நான்கு சுவிசேஷங்களை தவிர சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் என்றால் அதை நம்பாதீர்கள். If somebody is preaching outside the Bible, do not believe that. வேதாகமத்தை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுமானால் அதை நம்பாதீர்கள். Because we are not strong in the word of God, we don't know what is the word of God. So if somebody comes and says this is written in the Bible, you don't know how to validate. நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே இன்னும் பலப்படவில்லை, அதனால் இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று யாராவது சொல்லுவார்கள் என்றால் நீங்கள் வேதத்தோடு கூட அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். Hallelujah. Do not fall and walk behind any personalities or leaders, because leaders will fail. Jesus is the only person who will never fail you. ஏதோ ஒரு நபரை ஒரு ஊழியக்காரரை தொடர்ந்து பின்தொடராமல் அவர்களை மாத்திரமே பின்தொடராமல் மாறாக இயேசுவை மாத்திரம் பின்பற்றி செல்லுங்கள். You have to be faithful to a pastor, a church and all those things, but the pastor and the church should not take the place of God. ஊழியர்களை மதிக்க வேண்டும், சபைக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும், ஆனால் ஊழியர் கிறிஸ்துவின் இடத்தை எடுத்துவிடக் கூடாது. Okay, this is not my sermon, but this is just a introduction or something which the Holy Spirit wanted me to share before we get into the sermon. இது என்னுடைய செய்தி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஏவினதால் இந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். I'm going to talk about 3 types of faith today. இன்றைக்கு 3 விதமான விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Faith which is blind, கண்மூடித்தனமான விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். and faith which is something which somebody is going to do for you to build your faith. விசுவாசம் என்பது இன்னொருவர் உங்களிடம் ஒருவர் விசுவாசத்தை உங்களுக்கு போதித்து உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதும். The third faith is you doing something to build your faith. மூன்றாவது காரியம் நீங்களே எப்படி உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் என்று பார்க்க போகிறோம். So what are the 3 things which we are going to see today? 3 விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். அது என்ன? கண்மூடித்தனம், blind faith. கண்மூடித்தனமான விசுவாசம். Who others do for you and it builds your faith, and what you are called to do to build your faith. மற்றவர்கள் உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பதை பற்றி பார்க்க போகிறோம். மற்றொன்று நீங்களாகவே உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்வதை குறித்து பார்க்க போகிறோம். See, faith is a very essential part of Christian life. விசுவாசம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கத்தை பெறுகிறது. But many people forget to understand that they take it very lightly how they take grace in vain. விசுவாசத்தை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். எப்படி கிருபையை சாதாரணமாக சிலர் எடுத்துக்கொள்கிறார்களோ அதே போல விசுவாசத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். If you say I want this thing and you go and buy certain things and or you achieve something, you say that my faith has prevailed and I have got that. ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு காரியத்தை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்னுடைய விசுவாசத்தினால் நான் இதை பெற்றுக்கொண்டேன், இதை சுதந்திரித்துக் கொண்டேன் என்று சொல்லிவிடுகிறோம். This is a new quote that was gifted to me on my birthday by my children and my aunties and wife. My family gave this, but I wanted to buy this quote for a very, very long time. And when this came to me, it does not mean that my faith has prevailed. இந்த கோட்டை நான் வாங்க வேண்டும் என்று இருந்தேன். என்னுடைய குடும்பத்தினர் இதை எனக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்தார்கள். இதற்காக என்னுடைய விசுவாசத்தினால் தான் இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்பது அல்ல. Do you understand how cheap people will relate to the faith which is so very
high above here, which God wants you to enjoy and exercise in your day-to-day life. விசுவாசத்தை ஒரு பெரிய காரியமாக நாம் பார்க்க வேண்டும். ஆனால் சிறு சிறு காரியங்களுக்கு நாம் இந்த விசுவாசத்தை இழுத்துக்கொண்டு நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். நான் விசுவாசிச்ச பாஸ்டர் எனக்கு ஒரு கார் இருந்துச்சு ப்ளூ கலர்ல அப்படியே வாங்கிட்டேன். I desired for a blue color car and through faith I inherited it. And I believe that there is some money in my pocket. I put my hand in my pocket and there was money. Through faith நான் விசுவாசத்தினால் என்னுடைய கரங்களை பாக்கெட்டுக்குள்ளாக செலுத்தி பணத்தை பெற்றுக்கொண்டேன். This is not faith, this is black magic. இது விசுவாசம் அல்ல, இது மந்திரம். See, many Christians are deceived and many churches and pastors and leaders are acknowledging all these things in the church. அநேக ஊழியர்களும் போதகர்களும் இதை அங்கீகரிக்கிறார்கள். See, why you put your hand in the pocket and ask for money? எதற்காக நீங்கள் உங்களுடைய கரங்களை உங்களுடைய பாக்கெட்டுக்குள்ளாக செலுத்தி பணம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? Because you don't want to work, you don't want to work hard, and you want to do something in shortcut and put your hand and say, God has blessed me with all these riches. ஏனென்றால் உங்களுக்கு உழைத்து பணம் சம்பாதிக்க விருப்பமில்லை, அதனால் கரத்தை பாக்கெட்டுக்குள்ளாக செலுத்தி ஆண்டவர் விசுவாசத்தினால் எனக்கு பணத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறீர்கள். But we are going to be drilling deep into the faith part of the Christian journey by splitting these the faith into three different categories. நான் விசுவாசத்தை குறித்து இன்று நாம் ஆழ்ந்து சிந்திக்க போகிறோம். Mark 7:24-37. Jesus left that place and went into the vicinity of Tyre. He entered a house and did not want anyone to know it. Yet he could not keep his presence secret. In fact, as soon as she heard about him, a woman whose little daughter was possessed by an impure spirit came and fell at his feet. The woman was a Greek born in Syria, Phoenicia. She begged Jesus to drive out of her daughter, the demon out of her daughter. First let the children eat all they have, he told her, for it is not right to take the children's bread and toss it to the dogs. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீர் சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவா இருக்க கூடாமல் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்தது அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபெனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகளில் திருப்தியாகட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். See, this is a very strong statement that Jesus is making to this Gentile girl. இந்த மிகவும் அழுத்தமான ஒரு வாசகத்தை இயேசு அந்த பெண்ணிடம் சொல்கிறார். Somebody, just imagine somebody coming to me and saying, Pastor, please pray for my daughter who is possessed with demons. And I say, is it good for you to come and get all these blessings because you are a dog? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் என்னிடம் வந்து என்னுடைய மகளுடைய பிசாசை துரத்தி விட வேண்டும், ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், நான் அதற்கு முதலாவது பிள்ளைகள் திருப்தியாகட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்வேனாமா? அது நன்றாக இருக்குமா? Do you know why Jesus said that? ஏன் இயேசு அவ்வாறு சொன்னார் என்று தெரியுமா? சொல்லுங்க, tell me. விசுவாசத்தை செக் பண்றேன். அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியே இயேசு அவ்வாறு சொன்னார். See, how many of you believe that demons exist in this world? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள் பிசாசு உண்மையாக இருக்கிறது? Yes? No? That's okay. We all should not believe what it's not like what do you say? As I said, this church is not a cult. So you are happy to believe what you believe. So only sister does not believe that demons don't exist. சகோதரி பிசாசு இருக்கிறது என்று விசுவாசிக்கவில்லை. Do you believe that there is Satan and God?
இயேசுவும் பிசாசும் இருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா? If God is there, Holy Spirit is there. Correct? இயேசு இருப்பார் என்றால், பிதாவானவர் இருப்பார் என்றால், பரிசுத்த ஆவி நிச்சயமாக இருக்கிறார். If Satan is there, what should also be there? பிசாசு இருக்குமானால் என்ன இருக்கும்? சாத்தான் இருப்பானால் பிசாசுகளும் இருக்கும். If there is devil, there is unclean spirits too. Hallelujah. Unclean spirits are very real in this world. அசுத்த ஆவிகள் உண்மையாகவே இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றன. Many people can't comprehend, many people don't want to acknowledge because sometimes they are also driven away by the evil spirits or unclean spirits. அநேகர் இதை ஒத்துக்கொள்வதில்லை. இந்த அசுத்த ஆவிகளால் அவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். Many people think all these evil spirits and demons will be very active only in the villages or people who are ignorant and like living in a very poverty level. படிப்பறிவு இல்லாமல் இருக்கின்ற ஆட்களிடம் மாத்திரமே, கிராமங்களில் மாத்திரமே இந்த பிசாசுகளும் இந்த அசுத்த ஆவிகளும் செயல்படுகிறது என்று அநேகர் நம்புவார்கள். Only there they will think that Mariamma will come and do all those things and devil will manifest. அங்கே மாரியம்மா வந்து அங்க செயல்படும் போது அந்த பிசாசுகள் எல்லாம் ஆட்டமாடும் என்று நினைப்பார்கள். It is not so because Jesus did miracles of casting out demons everywhere he went, including the cities, towns and villages. அங்க மாத்திரம் அல்ல, பட்டணங்களிலும் இயேசுவானவர் பிசாசுகளை துரத்தினார். I tell you, I deal with a lot of demons at work. I deal with a lot of demons not in village setting but in rural areas. நான் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் அநேக அசுத்த ஆவிகளோடு போராடி இருக்கிறேன். அதே போல பட்டணங்களில் அநேக அசுத்த ஆவிகளை பார்த்திருக்கிறேன். And we need to understand that this is real and Jesus is doing something which is going to be something which is eye opening for you. இயேசுவானவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து இந்த காரியங்களை வெளிப்படுத்த போகிறார். Before that, I'm going to tell you a story which is a real incident which happened in Chennai. இதற்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது உண்மையான சம்பவம். சென்னையில் இது நடந்தது. There was a young boy who was in his teens who was possessed with demon and he was asked to be cast out of the demon and they invited a pastor. ஒரு வாலிப பையனுக்கு பேய் பிடித்திருந்தது. அந்த பிசாசை துரத்திவிட ஒரு ஊழியரை அழைத்தார்கள். And that boy was speaking like a girl. அந்த பையன் ஒரு பெண்ணை போல பேசினான். And that boy who was speaking like a girl was saying, I'm going to destroy all the people who plotted against me and did something bad to me. And this pastor was talking to him in front of the big crowd. அந்த பையன் இவ்வாறாக சொன்னான், என்னை கொலை செய்த இந்த நபர்களை நான் பழிவாங்க வேண்டும் என்று சொன்னான். அந்த ஊழியக்காரர் அந்த பிசாசை துரத்த அவர் சென்றிருந்தார். அவர் முன்பாக ஒரு பெரும் கூட்டம் திரளாய் இருந்தது. You know what that demon said through that boy? அந்த மகனின் மூலமாக அந்த பிசாசு என்ன சொல்லியது என்று தெரியுமா? I will not spare anybody who is here because everyone played a part to kill me. இங்கு நின்று கொண்டிருக்கின்ற ஒருவரையும் நான் விட்டுவிட மாட்டேன். ஏனென்றால் நான் கொலை செய்யப்பட்டதற்கு இவர்கள் ஒவ்வொருவரும் காரணமாக இருக்கிறார்கள். And the boy was manifesting, the boy was speaking in a girl's voice and all the relatives were crying out loud because they knew who was speaking through that boy. அந்த பையன் ஒரு பெண்ணின் குரலோடு கூட அவன் பேசிக் கொண்டு இருந்தான். அப்பொழுது அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் எல்லாம் யார் இந்த மகன் மீது இருந்தார்கள், யார் என்னை ஆட்கொண்டு இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டு அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள். And they knew who was possessing that boy. யார் இந்த மகனை பிடித்திருந்தார்கள், எந்த பேய் இந்த மகனை பிடித்திருந்தது என்று அவர்கள் கண்டுகொண்டார்கள். And when this pastor was filled with the Holy Spirit and he was praying for the deliverance to happen and to cast out the demon, இந்த ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த பிசாசை துரத்திவிட முற்பட்டபோது this demon was crying and saying, Pastor, please do not cast me out from this body because give me some time so that I may take revenge of all these people who have done something bad to me. அந்த அசுத்த ஆவி அழுது அந்த போதகரிடம் இவ்வாறாக சொல்லியது, எனக்கு கொஞ்ச நேரம் கொடுங்கள், நான் பழிவாங்கி விட்டு இந்த உடலிலிருந்து சென்று விடுகிறேன். This may sound like a movie story, but this is a real incident which happened and this man of God I know personally. இது திரைப்படத்தில் நீங்கள் காண்பதை போல இருக்கலாம், ஆனால் இது உண்மையான சம்பவம். இந்த ஊழியக்காரரை எனக்கு நன்றாக தெரியும். And that pastor said, no, you don't have authority over you unclean spirit because your time is finished.
You don't have authority of this boy's body. Get out in Jesus' name. அந்த ஊழியக்காரர் வாராக சொன்னார், உன்னுடைய நேரம் முடிந்துவிட்டது, நீ இந்த உடலை விட்டு சென்று விட வேண்டும். But it was a very strong spirit that did not want to leave him. அது மிகவும் முரட்டாட்சி பிடித்த ஒரு அசுத்த ஆவியாக இருந்த நிமித்தம் அது அவனை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. And the spirit told the pastor that there were people who are here in this crowd. They kept a witchcraft against me by inducing cancer, the spirit of cancer, and I died of cancer at a very young age. அந்த அசுத்த ஆவி வாராக சொல்லியது, இந்த கூட்டத்தில் நின்று கொண்டே இருக்கின்ற நபர்கள் என் மீது பில்லுசூனியம் வைத்ததினால் புற்றுநோயின் ஆவியினால் நான் பாதிக்கப்பட்டு நான் புற்றுநோயினால் இறந்து விட்டேன். Oh pastor, this should not have come to me. I died so young. I was only in my 20s that these people have done something wrong, but I wanted to live for a long time. ஊழியக்காரரே, நான் வெகு சீக்கிரத்தில் மரித்திருக்க கூடாது, நான் இளவயது பெண்ணாக இருந்திருக்கிறேன், நான் மரணம் எனக்கு நேர்ந்திருக்க கூடாது, ஆனால் இந்த ஆட்கள் எனக்கு பில்லுசூனியம் வைத்தது நிமித்தம் எனக்கு மரணம் நேரிட்டது, இவர்களை நான் பழிவாங்கியே தீருவேன் என்று சொல்லியது. And after many hours of deliverance and prayer, the pastor cast out that demon out of that young boy. பல மணி நேரங்கள் ஜெபித்தவுடன் அந்த மகனிடமிருந்து அந்த அசுத்த ஆவி சென்று விட்டது. Then the pastor was so thrilled because he has never done this kind of deliverance, and he went and asked the village people, what is the story behind this? அந்த ஊழியருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதனால் அந்த கிராம ஜனங்களிடம் சென்று என்ன நடந்தது என்று கேட்டார். To which the girls, the evil spirits, auntie, whose Attai, said that this girl was a young activist who was fighting for the rights of the downtrodden, Dalit people of that area, and there were some other community people who were against her, and they kept something like a witchcraft against her, and suddenly a healthy girl was struck by a dark, cancerous thing, and she died, slipped away quickly. அதை பற்றி அவர் அந்த பெண் அத்தையிடம் கேட்டபோது அவர் சொன்னார், இந்த பெண்மணி ஒரு மிகவும் பிரபலமானவர், இவர் தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்காக அவர் உடன் நின்றவர், அதனால் அவர் செய்த செயல்கள் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் அவர் மீது பில்லுசூனியம் வைத்து புற்றுநோயை வரவழைத்து அவரை கொன்றுவிட்டார். You think cancer comes just like that? நீங்கள் நினைக்கிறீர்கள் புற்றுநோய் மிகவும் சாதாரணமாக வந்து விடுகிறது என்று நினைக்கிறீர்களா? Do you think your lungs are getting infected just like that? சாதாரணமாக உங்களுடைய நுரையீரல் கெட்டு விடுகிறது என்று நினைக்கிறீர்களா? It is not because of your bad habits. I tell you, even the worst person who's got the baddest habit will be spared if he is filled with the Holy Spirit. உங்களுடைய கெட்ட பழக்கங்களினால் இது வருகிறது என்பது அல்ல, மாறாக அசுத்த பழக்கங்கள் உடையவர்கள் கூட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருப்பார்கள் என்றால் இந்த நோய்கள் அவர்களுக்கு வராது. Hallelujah. Hallelujah. That is the power of the Holy Spirit. So this woman and this pastor went out of the house, and to his surprise he saw a statue by the name Sita, and that Sita was the girl who came and tormented this young boy. இந்த ஊழியக்காரர் வெளியில் சென்று பார்த்தபோது அங்கு ஒரு சிலை வடிவமைத்திருந்தார்கள், அதன் பெயர் சீதா என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த சீதா தான் இந்த பையனை ஆட்கொண்டிருக்கிறார். Just imagine this story and relate it to what Jesus has done 2000 years back with this Phoenician woman. இந்த கதையை எடுத்துக்கொண்டு 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசுவானவர் எப்படி பிசாசை துரத்தி இருப்பார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். You know why Jesus said dog? It is not only because he was testing the faith, because the Jews treated a non-Jew as dogs and they called them as dogs. இயேசுவானவர் ஏன் நாய்க்குட்டிகள் என்று நாய் என்று சொன்னார் என்றால் யூதர் அல்லாதவர்களை நாய் என்று சொல்லுவார்கள். Jesus came to preach the gospel for the entire world, not only for the Jews but for the Gentiles and for you and for me. இயேசுவானவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இங்க வந்தபோது யூதர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா ஜாதியினருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இங்கு வந்தார். So when the girl says, my daughter is possessed with demons, please deliver out of her, Jesus is saying, let the children eat all they want. அந்த பெண் இந்த குழந்தையிடமிருந்து இந்த பிசாசை துரத்தி விடுங்கள் என்று சொன்னபோது இயேசுவானவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. And he told her, for it is not right to take the children's bread and toss it to
dogs. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். And you know what? What you would do if somebody like that told you? இப்படி யாராவது உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. What will you do? If you come to me for prayer, I say I don't do anything for dogs. நீங்கள் ஜெபத்துக்காக என்னிடம் வரும்போது நான் நாய்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் சொல்லுவேனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சொல்லுங்க, பரவாயில்ல, மனசுல நிறைய ஓடிட்டு இருக்கும். What will you do? கோமா போயிடுவாங்க. They will be annoyed, angry and leave me. Somebody will slap me. Somebody will spit in my face, or somebody will say bad abusive words and they will leave. Correct? சிலர் என் மீது எச்சிட்டு போவார்கள், சிலர் என்னை அடித்து விடுவார்கள், சிலர் என்னை திட்டிவிட்டு சென்று விடுவார்கள். See, the moment this woman was told like this, the reaction is very important. How she reacted to these words that Jesus spoke to this woman. இயேசு இவ்வாறாக அந்த பெண்ணிடம் பேசின போது அவர் எப்படி அதற்கு செயல்பட்டார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். What did the woman say? அந்த பெண்மணி என்ன சொன்னார்? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகையிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். But sir, she answered, even the dogs under the table eat the children's crumbs. Then he said to her, for saying that you may go, the demon has left your daughter. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். See, this is the first kind of faith that God wants you to understand. It is the blind faith. Even if somebody is saying anything negative about you, you believe that you will be healed by the word that is the authority that is given through the word of God. All the demons that is possessing you will run away. இதுவே கண்மூடித்தனமான விசுவாசமாகும். எவ்வளவுதான் யார் உங்களுடைய விசுவாசத்தை குலைக்கவோ உங்களை எதிர்மறையாக பேசினாலும் இவை எல்லாவற்றையும் நீங்கள் நினைக்காமல் கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கையா இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். Jesus was not only testing her faith but was also speaking the truth, because Jesus wanted to communicate a bigger message to the Jews who treated the Gentiles as dogs. அவருடைய விசுவாசத்தை மாத்திரம் இயேசுவானவர் சோதிக்கவில்லை, மாறாக அவர் உண்மையை தான் அவர் சொன்னார். ஏனென்றால் இயேசுவானவர் யூதர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க அவர் பிரயாசப்பட்டார். One stone, two mangoes. ஒரு கல்லை எறிந்து இரண்டு மாங்காய்களை அவர் அடித்தார். Because of your faith, your daughter will be delivered. உன்னுடைய விசுவாசத்தினால் உன்னுடைய மகள் விடுதலை பெறுவார். God came not only for the Jews but also for the Gentiles. யூதர்களுக்கு மாத்திரம் இயேசுவானவர் வரவில்லை, புறஜாதியாருக்கும் இயேசுவானவர் வந்தார். See, I tell you, when I say Purajadiyar, it is not about community or anything. It is about the believers and non-believers. புறஜாதியார் என்பது வேறு ஜாதியினரை குறித்து நான் குறிப்பிடவில்லை, விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும் குறித்து தான் நான் பேசுகிறேன். If you are a believer, this is not applicable to you, because God is doing a miracle by casting out the demon from a non-believer's life. விசுவாசியா இருப்பீர்கள் என்றால் அவிசுவாசியினிடமிருந்து பிசாசை கர்த்தர் விரட்டுவார். See, for a non-believer, just blind faith is enough. அவிசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கண்மூடித்தனமான விசுவாசம். You don't know anything about God, you are broken, you are shattered, you don't know the Bible, you have not come to the church, you are very naive with all these Christian things or the faith journey. This kind of faith is going to save you and your family. உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, வேதாகமத்தை பற்றி தெரியாது, உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நீங்கள் மூடித்தனமாக இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் இவ்விதமான விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும். Say for example, Prashantini comes here as an example. She does not know anything about the Christian faith, about Jesus, about all those things. She is still a baby. She is just walked into the faith. உதாரணத்துக்கு பிரசாந்தினியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இந்த சபை வருகிறார், இயேசுவை பற்றி தெரியாது, கிறிஸ்தவத்தை பற்றி தெரியாது, ஒன்றையும் பற்றி தெரியாது, இந்த சபைக்குள்ளாக அவர் காலடி எடுத்து வைக்கிறார். But I say, come to the church and you will be blessed, you will see a breakthrough, God will do great signs and wonders, and she believes that blindly. நான் சொல்லுகிறேன், நான் அவரிடம் சொல்லுகிறேன், சபைக்கு வாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், உங்களை விடுதலையாக்குவார். And then she believes and she does that. அதை கண்மூடித்தனமாக அவர் விசுவாசம் வைத்து சபைக்கு ஒழுங்காக வருவார் என்றால்.
and she will be delivered and be given a new life according to what we are seeing in this incident. இயேசுவானவர் அவரை விடுவித்து அவரை ஆசீர்வதிப்பார். For such a reply you may go, and the demon has left your daughter. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். நீ எதுமே செய்ய வேண்டாமா, நீ விசுவாசித்தா போதும், உனக்கு விடுதலை உண்டு. You don't have to do anything. If you just have faith, you will be delivered. Did God ask her to go and do something to build her faith or to be driven out of demons? இந்த பெண்ணிடம் இயேசுவானவர் விசுவாசத்தை செயல்பட எதுவும் நீ செய்ய வேண்டும் என்று சொன்னாரா? இல்ல. He just said, go, your daughter is healed. நீ போகலாம், உன்னுடைய மகளை விட்டு பிசாசு நீங்கிற்று என்று சொன்னார். But that is not for a believer. ஆனால் இது விசுவாசிக்கு அல்ல. Not for a regular church comer. ஒழுங்காக சபைக்கு வருகிறவர்களுக்கு அல்ல. Not for a person who already knows the authority of a pastor in the church. ஏற்கனவே ஊழியக்காரரை குறித்து அறிந்திருந்து இயேசுவை குறித்து அறிந்திருந்தவர்களுக்கு அல்ல. Not for a person who's already worked and exercised the miracles and signs and wonders and in all the ways through faith. விசுவாசத்தின் மூலம் अनेक காரியங்களை பெற்றிருக்கிற விசுவாசிக்கு இந்த காரியம் சாத்தியப்படாது. The same chapter, what happens? This chapter is this incident. After that, Jesus goes to another place. இந்த சம்பவம் நடந்த பின்பு கர்த்தர் இன்னொரு இடத்துக்கு செல்கிறார். This is the second faith which we are going to be seeing. இதுவே நாம் பார்க்க போகின்ற இரண்டாவது வகையான விசுவாசம். What is the second faith? Second kind type of faith? இரண்டாவது விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம்? Letting others build your faith. மற்றவர்களுடைய விசுவாசம் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். Hallelujah. Hallelujah. Then he turned from the region of Tyre and went to Sidon towards the Sea of Galilee. In the region of Decapolis, they brought him a deaf man who had an impediment in his speech, and they begged him to lay his hands on him. He took him aside in private, away from the crowd, put his fingers into his ears, and he spat and touched his tongue. Then he looked up to heaven and sighed and said to him, Ephphatha, that is, be opened. And immediately the ears were opened, his tongues were released. He spoke plainly. Then Jesus ordered them to tell no one, but more and more he ordered them. The more zealous they proclaimed it. They were astounded beyond measure, saying, he has done everything well. He even makes deaf to hear and mute to speak. மறுபடியும் அவர் தீர் சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலே கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவர் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். Hallelujah. Hallelujah. Second faith is something which the other person has got in them and is doing it for you to build your faith. இரண்டாவது வகையான விசுவாசம், ஒருவருக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கிறது, அவர்கள் அந்த விசுவாசத்தை வைத்து உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார்கள். So what is the first kind of faith? முதலாவது விசுவாசம் எப்பேற்பட்டது? Blind faith. கண்மூடித்தனமான விசுவாசம். The Syrophoenician woman, the Gentile, அந்த புறஜாதியாரை இயேசுவானவர் நாய் என்று கூப்பிட்ட பொழுதும் அவளுக்கு இருந்த கண்மூடித்தனமான விசுவாசம் அவளை காப்பாற்றினது. The blind faith that the Greek woman had delivered her. And here we see the faith that these people had on Jesus and the wonders and powerful miracles that he can do using his hands is healing a man who is deaf and mute. இந்த ஜனங்களிடமிருந்து
அடுத்து காணப்பட்ட விசுவாசம், அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு தன்னுடைய கரங்களை வைத்து பிரியாணிகளை சுத்தமாக்குகிறார், பிசாசுகளை விரட்டுகிறார் என்று அவர்கள் விசுவாசத்தினால் அந்த விசுவாசம் இந்த செவிலியர் நூமையினுடைய வாழ்க்கையில் செயல்பட்டது. See, what kind of faith are you having? உங்களுக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கிறது? Are you having blind faith or the faith like these people who had in Jesus Christ? இந்த கண்மூடித்தனமான விசுவாசம் இருக்கிறதா, இல்லாவிட்டால் இந்த ஜனங்களை போல இயேசுவினிடம் விசுவாசம் இருக்கிறதா? யாராவது செஞ்சா விசுவாசிப்பீங்களா, இல்லாட்டி நீங்க சொன்னாலே விசுவாசிப்பீங்களா? If someone performs a miracle, will you believe, or do you have a blind faith? Both are faith. இரண்டுமே விசுவாசம் தான். In the same chapter, அதே அதிகாரத்தில் தான் இந்த ரெண்டு காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But the faith that the Greek woman had was something extraordinary than the second faith that the other people had. ஆனால் இந்த கிரேக்க பெண்மணியிடம் காணப்பட்ட விசுவாசம் மிகவும் வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. இந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை காட்டிலும் அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். She did not ask Jesus to come and lay his hands on the demon possessed daughter to be healed. அவள் இயேசுவிடம் உங்களுடைய கரங்களை என்னுடைய மகளின் மீது வையுங்கள், அப்பொழுது அவளிடமிருந்து பிசாசு விலகிவிடும் என்று She did not even say ஒரு வார்த்தை சொல்லும் என் மகள் சுத்தமாவாள். She didn't even say Jesus utter a word and my child will be healed. What did she say? அவர் என்ன சொன்னார்? What did she say? Sir, even the dogs under the table eat the children's crumbs. ஆண்டவரே, அவர்கள் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். This is the kind of faith God is expecting from a non-believer. இப்பேற்பட்ட விசுவாசத்தை தான் ஒரு அவிசுவாசியிடமிருந்து இயேசுவானவர் For a எதிர்பார்க்கிறார். believer, you are going to be seeing the third level of faith. ஒரு விசுவாசிக்கு இந்த மூன்றாவது வகையான விசுவாசத்தை நாம் பார்க்க The போகிறோம். second faith is a average believer. இரண்டாவது வகையான விசுவாசம் ஒரு விசுவாசத்தை இன்னும் வளருபவர்களுக்காக It கொடுக்கப்பட்டிருக்கிறது. is like, Pastor, come to my house, there is a problem, come and lay hands on this blind man and deaf man and he will speak. போதகரே, என்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதனால் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஜெபம் செய்யுங்கள், இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லும் விசுவாசம் போல இது இருக்கிறது. So now tell me, which category do you fall under? நீங்கள் எந்த வகைக்குள் இருக்கிறீர்கள்? I've told you very distinctly the difference. Blind faith and faith which comes or builds by seeing and other people doing, exercising. கண்மூடித்தனமான விசுவாசம், இரண்டாவது விசுவாசம் மற்றவர்களுடைய விசுவாசம் பார்த்து கேட்டு உங்களுடைய விசுவாசம் பெறப்படுகிறது. விசுவாசமே இல்ல பாஸ்டர், அந்த கார் இருந்துச்சுனா அந்த கார் எனக்கு வந்துச்சுனா விசுவாசம். I don't have faith, Pastor. If there is a car and if I want to buy it, then I can exercise my faith. That is why I said that is not faith. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அது விசுவாசம் அல்ல. But let us see the third faith, and then I will keep this question open for you to answer at the end of my sermon. மூன்றாவது வகையான விசுவாசத்தை குறித்து பார்த்துவிட்டு என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதிலளியுங்கள். Joshua 3:7-17. யோசுவா 3:7-17. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்ஷியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது.
My dear brothers and sisters, this is a very interesting kind of faith that you are going to be listening to. இது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விசுவாசம் மிகவும் ஒரு விசேஷித்த விசுவாசமாக We have இருக்கிறது. already seen the two different kinds of faith. This is an elevated level of faith. முதலாவது ரெண்டு விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். இந்த விசுவாசம் ஒரு மேன்மைக்குரிய விசுவாசமாக இருக்கிறது. First kind of faith, you don't have to do anything, just believe. முதலாவது விசுவாசம், நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். The second level of faith, or second kind of faith that we saw through the deaf and mute man's healing, is a faith that comes from seeing and believing. இரண்டாவது வகையான விசுவாசம், அந்த செவிலியன் ஊமையனுடைய வாழ்க்கையில் நேர்ந்தது போல பார்த்து நீங்கள் விசுவாசிப்பது. This faith which is happening in Joshua's life is a faith which you have to do something to believe. இந்த வகையான விசுவாசம் யோசுவாவின் வாழ்க்கையில் செயல்படுவதை நாம் பார்க்க போகிறோம். இந்த விசுவாசம் வருவதற்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. Will you jump from a top if you are asked to jump to God? From a high roof. ஒரு மிகப்பெரிய ஆழத்தில் நீங்கள் குதிக்க வேண்டும் என்று உங்களிடம் கர்த்தர் சொன்னால் நீங்கள் குதிப்பீர்களா? Ruth sister is saying she won't jump. சகோதரி சொல்கிறார். But what if there is an earthquake? Will you jump or no? ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படும் பொழுது நீங்கள் குதிப்பீர்களா மாட்டீர்களா? Will you stand there and say, no, I don't want to jump? நின்று கொண்டு நான் குதிக்க மாட்டேன் என்று சொல்லுவீர்களா? Either you jump or automatically you will fall. நீங்களா குதிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள். But this faith is very interesting. We'll all go on a journey into this third level of faith. இந்த விசுவாசம் மிகவும் விசேஷித்த விதமான ஒரு விசுவாசம். See, பார்ப்போம். After the faith giant Moses has died, the anointing is transferred to Joshua. விசுவாச வீரரான மோசே மரித்த பின்பு இந்த அபிஷேகம், இந்த விசுவாசம் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். And Joshua is the one who is leading the big crowd or the group of people into the land of Canaan. யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு அவர் கூட்டி செல்கிறார். And we see last week the pastor mentioned about the giants who were there and they were bringing wrong reports and all those things. Same way, they have many hurdles on their way. சென்ற வாரம் சபை போதுகிற ஒருவர் இங்கு வந்திருந்த போது அவர் இவ்வாறாக சொன்னார். கானானுக்கு சென்றவர்கள் அந்த 12 பேர்கள் தவிர 12 பேர்களில் 10 ஆட்கள் அநேக எதிர்மறையான காரியங்களை கொண்டு வந்தார்கள். And we also see that today that there is a big river in front of them. They have to cross the river. இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு யோர்தானை அவர்கள் கடக்க வேண்டியதாக இருந்தது. And God through His word is speaking to Joshua and saying, today I will begin to exalt you in the eyes of all Israel, so that they may know that I am with you and as I was with Moses. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு யோசுவாவிடம் பேசுகிறார். அவர் சொல்கிறார், இன்று நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருப்பதை இந்த ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என் மகனே, மோசேயோடு இருந்தது போல் நான் உன்னோடு என்றும் இருப்பேன். As long as you live, I will be with you as I was with Moses, says the Lord to Joshua. And that faith is instilled through the words that God is speaking directly to Joshua. அந்த விசுவாசமானது தேவன் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் யோசுவாவுக்கு வருகிறது. And it does not stop there. The faith is going to be tested now. அங்கு மாத்திரம் அது நிற்கவில்லை, அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட போகிறது. God says, when you reach the edge of Jordan's waters, go and stand in the river. நீ யோர்தானின் எல்லைக்கு வந்து நிற்கும் பொழுது நீ யோர்தானில் சென்று நில் என்று சொல்கிறார். யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற வாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற வாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி துதி செய்வார்.
because it was a harvest time. யோர்தான் மிக வெள்ள அதிகரிக்கிறது. It is not my imagination. It is written in this same chapter that Jordan is flooded. இது என்னுடைய கற்பனை அல்ல, மாறாக வெள்ளமானது அதிகரிக்கிறது. You can understand when the waters are quiet and slow, you will be asked to go and stand in the water. You will do it, right? வெள்ளமானது அமைதலாய் இருக்கும் பொழுது அங்கு நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் போய் நிற்பீர்கள். But just imagine when the flood waters are gushing out, will you go and stand even if God tells you? ஆனால் தண்ணீர் புரண்டு வரும்போது இயேசு தேவன் உங்களிடம் அங்கு போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிற்பீர்களா? Ruth is thinking whether I should say yes or no. நிற்பீங்களா மாட்டீங்களா? You stand. But let us see what Joshua did. யோசுவா என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். Joshua said to the Israelites, "Come here and listen to the words, the Lord your God. This is how you will know that the living God is among you, and he will certainly drive out before you the Canaanites, the Hivites, the Hittites, Perizzites, Girgashites, the Amorites, the Jebusites. See, the ark of the covenant of the Lord of all the earth will go into Jordan ahead of you." யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்ஷியரையும் கிர்காசியரையும் எம்மோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு All the அடையாளமாக enemies who are standing against you, all the forces of darkness, all the forces of witchcraft, all the forces which is trying to stop your progress will be cast out and running away in the mighty name of Jesus Christ. உங்களுக்கு எதிராக நிற்கின்ற எந்த விதமான சூழ்நிலையாக இருக்கும் என்றாலும், உங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற வில்லிசூனியமாக இருக்கும் என்றாலும், உங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற வில்லிசூனியமாக இருக்கும் என்றாலும், அசுத்த ஆவிகளாக இருக்கும் என்றாலும், இயேசுவின் நாமத்தினால் அவை விலகி ஓடும். It may be at your home, it may be at your workplace, it may be in your church, it may be among your friends, wherever it is stopping your progress, it will run away if you have faith like Joshua. அது உங்களுடைய வீட்டில் இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்களுடைய முன்னேற்றத்தையோ உங்களுடைய மேன்மையோ தடுப்பதற்கு அது செயல்பட்டாலும் இயேசுவின் நாமத்தினால் அது விலகி சென்றுவிடும். Joshua is saying, see, God has already spoken to me and he's bringing all the 12 tribes together and he's saying, pick up the stones and we are going to go into the water which is flooding. யோசுவா சொல்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அதனால் வெகு சீக்கிரத்தில் இந்த கற்களை எடுத்துக்கொண்டு இந்த தூண்களை எடுத்துக்கொண்டு நாம் செல்லுவோம். And not only that, the covenant of the Lord, the ark of the covenant is going ahead of them. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக போகிறது. When God is with you, you should be assured that you will not sink even if the flood water is so overwhelming. தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார், அதனால் பயப்படாதிருங்கள், வெள்ளம் உங்கள் மேல் புரண்டு போகாது. See, as I said, this is the third faith that all Christians have to have. இதுதான் இப்பேற்பட்ட விசுவாசம் தான் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு காணப்பட வேண்டும். Not like a new person who's coming to the church and saying, I believe in whatever you say, and that is blind faith. ஒரு புது விசுவாசியை போல அல்ல, புதிய விசுவாசிக்கு செயல்படுவதோ கண்மூடித்தனமான விசுவாசம். And the second kind of faith, if a pastor has got some anointing and all those things, pastor, come and lay your hands and you are healed and demons run away, then your faith is built. That is the second level of faith. இரண்டாவது விசுவாசம், போதகருக்கு அபிஷேகம் இருக்கிறது, அந்த அபிஷேகத்தின் மூலம் உங்களுக்கு இருக்கிற பிசாசை அவர் துரத்தி விடுகிறார், அதன் மூலம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். The third faith, இரண்டாவது விசுவாசம், the third faith is a testing faith that you have to do. மூன்றாவது விசுவாசம், விசுவாசத்தில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். You have to take your foot and put in the water. நீங்கள் உங்களுடைய பாதங்களை எடுத்து தண்ணீர் அடையில் வைக்க வேண்டும். You can't say Moses come because Moses is dead and gone. நீங்கள் சொல்ல முடியாது மோசே வர வேண்டும், ஏனென்றால் மோசே ஏற்கனவே மரித்து விட்டான். God is saying, take your step and put in the water and you will receive a blessing today. இயேசுவானவர் சொல்கிறார், உன்னுடைய பாதங்களை எடுத்து நீ உன்னுடைய தண்ணீரின் மேல் வை, அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். Hallelujah. Hallelujah. You cannot be complacent as a Christian anymore. நீங்கள் சாதாரண கிறிஸ்தவரை போல இருக்க முடியாது. You cannot live a nominal Christian. Unfortunately, you have come and got stuck into this church. நீங்கள் சாதாரண கிறிஸ்தவ ஜீவியத்தை இனிமேல் வாழ முடியாது. ஏனென்றால் கர்த்தர் இந்த சபைக்கு This is not an ordinary church. இது ஒரு சாதாரணமான சபை அல்ல. This is a church like a firebrand church where people will be seeing signs and wonders and miracles happen through you. இது அக்கினிமயமான ஒரு சபையாக இருக்கிறது. அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் நிமித்தமாக
மூலமாக உங்கள் மூலமாக மக்கள் பார்ப்பார்கள். It is not only you getting a job, it is not only you having the blessings that what is God has kept for you, but your blessing will transform to others' lives. நீங்கள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, மாறாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க போகிறீர்கள். You will be like Joshua. Hallelujah. யோசுவாவை போல நீங்கள் மாறப் போகிறீர்கள். When you step into the waters will reside. நீங்கள் வெள்ளத்தின் மீது உங்களுடைய கால்களை வைக்கும் பொழுது வெள்ளம் பின்னிட்டு போகும். And in verse 16 it says, the water from the upstream stopped flowing. It piled up in a heap at a distance away, and town called Adam, the vicinity of Zareth, while the water flowing down to the sea of Arabah in the Dead Sea, and was completely cut off. So the people crossed opposite Jericho. மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு கடந்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். See, before that verse, there is a verse which says, now Jordan is at flood stage, all during the harvest. இந்த வசனத்துக்கு முன்பாக ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இவ்வாறாக சொல்கிறது, அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் யோர்தான். You don't wait for the flood waters to reside or stop. நீங்கள் அந்த வெள்ளம் தணிவதற்கு காத்துக்கொண்டே இருக்க கூடாது. You don't wait for your situation to change by itself. உங்களுடைய சூழ்நிலை மாறிவிடும் என்று நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்க கூடாது. The world will react like that. இந்த உலகம் அவ்வாறாக செயல்படும். You have to take the battle of God that has been given to you. நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிற சர்வாயுதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். All the armors has already been told to you for the past 6 weeks. கடந்த 6 வாரங்களாக இந்த சர்வாயுதங்களை குறித்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். Through prayers, through fasting, through kneeling down and seeking the presence of God, and who can stop your progress? ஜெபத்தின் மூலம், உபவாசத்தின் மூலம் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய உயர்வை யாரால் தடுக்க முடியும்? Hallelujah. Hallelujah. See, no man has authority over your life if you are a child of God. ஒருவருக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் மேல் அதிகாரம் இல்லை. கர்த்தரை தவிர வேறொருவருக்கும் உங்கள் வாழ்க்கையின் மீது அதிகாரம் இல்லை. See, you think that we have received the blessing for now, and then all the things will settle down? நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டேன், எல்லாம் நன்மையாக மாறிவிடும் என்று நினைக்கிறீர்கள். See, I used to tell my friends, not after I became a pastor, when I was still a bachelor, people used to say, if I get a work permit, I'll be happy. சிலர் சொல்வார்கள், எனக்கு work permit கிடைச்சிருச்சுனா நான் சந்தோஷமாக இருப்பேன். They'll say, if I get my PR, I'll be happy. எனக்கு ரெசிடென்சி கிடைச்சிருச்சுனா நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்வார்கள். Then they'll say, if I get my citizenship, I'll be very happy. எனக்கு சிட்டிசன்ஷிப் நான் வாங்கிவிட்டேன் என்றால் நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன். Then they'll say, if I go to Australia, I'll be even more happy. பின்பு அவர்கள் சொல்வார்கள், நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். I tell you, all those people who told all these things are everywhere, including New Zealand, Australia, and somewhere in India even, but nobody's happy. இதை சொன்ன அனைவரும் நியூசிலாந்துல தான் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு சென்று விட்டார்கள், ஆனா இதை சொன்ன ஒருவரும் சந்தோஷமாக இல்லை. It is not what you have, it is not where you live, it is not how you live, it is not with what you live, it is how you receive the blessing that God has given you. நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்று முக்கியம் அல்ல, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, மாறாக நீங்கள் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். I spoke to my cousin last night. He called me and he was talking about a function, family event which was happening. நேற்று என்னுடைய சகோதரனோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். எங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அதை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். And we were talking and he said, nobody is here, everyone has gone abroad, all the families scattered, and few families from all over the world, they came and gathered. I was the only person who was left behind. அவர் சொன்னார், யாரும் வரவில்லை, எல்லோரும் தூர தேசத்துக்கு சென்று விட்டார்கள். இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது வெகு சிலரை மற்ற தேசங்களிலிருந்து வந்திருந்தார்கள். And to which I said, why people leave India? It is not about money. India has got wealth and all those things, but for a better living, they run away from that place to have a better life, quality of living and all those things. That is why they come out to my brother. என்னோட சகோதரன் சொன்னேன், பணம் ஒரு காரியம் அல்ல, மாறாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்தியாவை விட்டு அநேகர் தூர தேசங்களுக்கு சென்று வாழ்கிறார்கள். And he mentioned a few names who are here, who are all my relatives, cousins and brothers, and he said, do you think all these people who are here are happy, or I am happy who's left alone in India? அதுக்கு அவர் சொன்னார்,
என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் தூர தேசங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா, இல்ல இந்தியாவில் இருக்கிற நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். I said, I don't know, you tell me. நான் அதுக்கு சொன்னேன், எனக்கு தெரியாது, நீ தான் சொல்ல வேண்டும். He said, I am the most happiest person who is just by myself in India. நான் சொல்கிறேன், நான் தான் மிகவும் சந்தோஷமானவன், நான் தனியாக இருப்பேன் என்றாலும் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். You know, it was a high level of spiritual maturity that young boy. I mean, he's now in his late 30s, but my younger brother had. அவன் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றவனை போல என்னிடம் பேசினான். He's a general manager for a German company in India. He did not have any support when he was studying and all those things. There were some problems in his family, and now the same people who spoke that he will not be worthwhile and all those things, he has gone to a level which nobody can achieve at this age. அவர் இப்பொழுது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், ஜெனரல் மேனேஜராக இருக்கிறார். அவர் படிக்கும் பொழுது அனைவர் சொன்னார்கள் அவர் உருப்பட மாட்டார், அவர் சரியாக படிக்கவில்லை என்றெல்லாம் பேசினவர்கள் முன்பதாக அவர் இப்பொழுது ஒரு நல்ல நிலையில் கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார். And the same, I mean, all the people who are here, who are all doing some whatever work they are doing, they are not even close to what this guy is doing, because he goes to every house where there is a funeral, whether there is good or bad, he stands, though he is a general manager, and he is doing a ministry far more greater than what I am doing here. அந்த சகோதரரோடு கூட இருந்த சகோதரர்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்கள், ஆனால் அவர் ஒரு மேலான ஒரு ஊழியத்தை அவர் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார். He doesn't have a brand, he doesn't have ministry and all those taglines, you know, like what ministry? Freddie Joseph ministry, not like that. He is just doing ministry out of love for God. கர்த்தர் மீது அவர் அன்பு பாராட்டினதினால் அவர் அவருக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தனியாக ஊழிய ஸ்தாபனம் வைத்துக் கொள்ளவில்லை, மாறாக யாருக்காவது மரணம் நேரிடுமானால் அவர்களோடு கூட சென்று அவருடைய கடைசி சடங்குகளை அவர் செய்வார். You know what I tell him whenever he speaks, at the end of the conversation I said, whether I will go to heaven or no, I don't know, because you have a straight path to heaven. அவரோடு கூட நான் பேசும்பொழுது நான் இவ்வாறு சொல்லுவேன், நான் பரலோகத்துக்கு செல்வேனா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நீ டைரக்டாக பரலோகத்துக்கு சென்று விடுவாய் என்று நான் சொல்லுவேன். How is your faith? Is it selfish or is it for the benefit of others? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சுயநலமாக இருக்கிறதா, மற்றவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய விசுவாசம் செயல்படுகிறதா? If you have a job, what is it for God? God has given you a job. With that job, what have you done? உங்களுக்கு வேலை கிடைக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு வேலை கொடுத்திருப்பார் என்றால் அதனால் என்ன, நீங்கள் அந்த வேலையை வைத்து என்ன செய்கிறீர்கள்? If your finances is raised up, what is there for other people, for you to have a better life, a better house, a better car? If you don't even think about others who are right in front of you, who are suffering, and for your church. உங்களுக்கு அதிகமான பணத்தை கற்றுக் கொடுப்பார் என்றால், உங்களுக்கு நல்ல சுகமான வாழ்க்கை இருக்கும் என்றால் அதனால் என்ன, மற்றவர்கள் உங்களால் பிரயோஜனப்படாவிட்டால் அதனால் என்ன, உங்களுடைய சபைக்கோ இல்லாவிட்டால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ நீங்கள் உதவாவிட்டால் அதனால் என்ன பிரயோஜனம்? See, that is the kind of the highest level of faith which God is expecting. That is the third level, that is faith by doing. இயேசுவானவர் இப்பேற்பட்ட விசுவாசத்தை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார், கிரியைகளின் மூலமான விசுவாசம். Joshua was told to put his feet in the water which is flooding, and few kilometers away, you know what happened? A supernatural thing happened, and the water stopped. வெள்ளம் புரண்டு வரும்போது கர்த்தர் யோசுவாவிடம் சொல்கிறார், உன்னுடைய பாதங்களை இந்த வெள்ளத்தின் மீது வை என்று சொல்லும்போது அவர் வைத்தபோது அந்த வெள்ளமானது ஒரு குவியலாக ஒரு எல்லையில் குவிந்தது. See, it stopped few kilometers away, and these people, when they put the foot on the gushing water, and not only Joshua was saved, all the Israelites were saved by crossing Jordan and going and capturing the land of Canaan. அவர்கள் பார்த்து வைத்த போது அந்த யோர்தான் பின்னிட்டு ஓடியது, அதனால் அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து கானானை சுதந்தரித்துக் கொண்டார்கள். See, there is not going to stop. There is going to be another big hurdle which is already mentioned in this chapter. இங்கே மட்டும் நிற்க போவதில்லை, இதற்கு பின்பாக அவர் இன்னொரு சூழ்நிலையை எதிர்கொள்கிறார்கள். What is that? What are they going to see? What are they going to face? Jericho. The wall of Jericho is right in front of them.
எரிகோ பட்டணத்தின் எல்லை சுவரை அவர்கள் தாண்ட வேண்டியிருக்கிறது. So we think that you are overcoming your faith, like your hurdles by your faith. There is going to be another one coming. That is why I said your work permit, your PR, your citizenship, your Australia, your America, your moon, your Mars, your sun is not going to help you. நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த காரியம் முடிந்து விட்டால் நான் எல்லாம் நன்றாக இருந்து விடும் என்று. அதற்கு பின்பு இன்னொரு காரியம் உங்களுக்கு முன்பாக நிற்கும், அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதனால் ரெசிடென்சி கிடைத்து விட்டது, நான் இதை செய்து விட்டேன் அதை செய்து விட்டேன் என்று இருந்து விடாதீர்கள். No, these are not man-made. What joy can you have other than the presence and the confidence that your faith can stop the gushing waters in your life? இதெல்லாம் மனிதர்கள் செய்தது. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தை தவிர்த்து இப்பேற்பட்ட விசுவாசத்தினால் உங்களால் யோர்தானை பின்னிட்டு ஓட செய்ய முடியும் என்ற ஒரு சந்தோஷத்தை தவிர வேற என்ன சந்தோஷம் கிடைத்துவிடும்? யோர்தானை கடக்கும் விசுவாசியே நீ தேவனின் சத்தத்தை கேட்பாயோ, அவர் உன்னை வருந்தி அழைக்கிறாரே, ரட்சிப்படைந்திடும் நேரம் இது. When you are crossing Jordan, do not forget that you are called to be receiving salvation along with your family. நீங்கள் யோர்தானை கடக்கும் பொழுது ரட்சிப்பை உங்கள் குடும்பத்தினரோடு கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறவாதீர்கள். No more of selfishness, no more of faith that stops with you and your family. சுயநலமாக இருந்து விடாதீர்கள், உங்களுடைய குடும்பத்தோடு கூட நீங்கள் நின்று விட கூடாது. You have to be called like, do you want to be called Joshua or an unknown person? உங்களை தேவன் யோசுவா என்று அழைக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் பேர் தெரியாதவரை போல நீங்கள் இருக்க வேண்டுமா? See, filling the shoes of Moses is a very hard thing because Moses was such a powerful man, but Joshua fulfilled that dream. மோசேயை போல ஒருவர் இருப்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் மோசேயை போல அதற்கும் மேலாக யோசுவாவானவர் விசுவாசத்தில் செயல்பட்டார். See, there in the very first beginning, God is saying, today I will begin to exalt you in the eyes of all Israel, so that they may know that I am with you as I was with Moses. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கண்களை மூடி இந்த பாட்டை கேட்போம். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் நாம் முடித்துவோம். If you know the song, sing along with me without any distractions. God is saying that He will be with you like how He was with Moses, like how He was with Joshua. He is going to be fulfilling all that has been stopping you from receiving the eternal blessing that God has kept for you. என்னுடைய அருமையானவர்களே, கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கின்ற ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வார். No more blind faith. கண்மூடித்தனமான விசுவாசம் அல்ல. No more faith by seeing.
மற்றவர்களை பார்த்து நீங்கள் விசுவாசிப்பது அல்ல. Now you are believers and you are called to be disciples very soon. இப்பொழுது நீங்கள் விசுவாசிகள், உங்களை கர்த்தர் சீஷத்துவத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். When you are called for being a disciple, the standards are high. நீங்கள் சீஷர்களாக அழைக்கப்படும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய தகுதியை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். See, I see a breakthrough in somebody's finances right now as I am speaking. இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவருடைய financial ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். All the bondages which is stopping them from inheriting the job that is God has kept for them is going to be inherited right now in the name of Jesus Christ. கர்த்தர் தடை செய்யாமல் நீங்கள் விசுவாசிக்கின்ற அந்த வேலை உங்களுக்கு மறுபடியாக செய்ய போகிறார். For that you need to put your foot into the Jordan. அதற்கு நீங்கள் உங்களுடைய பாதத்தை எடுத்து யோர்தான் நதியில் வைக்க வேண்டும். You are not going to be carrying nobody is going to carry you and put you into the river of Jordan. உங்களை தூக்கி யாரும் யோர்தானில் போட போவது இல்லை. Psalm 146. சங்கீதம் 146. I'm reading from verse 2. Put not your trust in rulers, nor in any child of the earth, for there is no help in them. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். Second verse 2. 146 verse 2. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீர்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். Do not put the trust in rulers, do not put your trust in the employers, do not put your trust in any man, because they will fail big time. உங்களுடைய விசுவாசத்தை மனிதர்களிடம் வைக்காதீர்கள், ஏனால் அவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். Because they will be here one day, they will be disappearing from your place and they will be of no use. அவர் ஒரு நாள் உங்களோடு கூட இருப்பார்கள், மற்ற நாட்கள் அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள். Happy are they that who have the God of Jacob for their help, whose hope and trust is in the Lord their God. யாக்கோபின் தேவனை தன் தூணாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். Oh, my children will take care of me when I am in my old age. Your children will fail you miserably. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய முதிர் வயதில் உங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அது தோற்று போய்விடும். Oh, I have a big bank balance, I can survive, I can do this and that. Your bank balance is nothing in front of God's eyes. It will all disappear one day if you put your trust in the bank balance. எனக்கு அதிகமாக பணம் இருக்கிறது, பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது, அந்த பணத்தின் மீது நான் விசுவாசம் வைப்பேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அந்த பேங்க்ல இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து விடும். If you put your trust in your intelligence will fail you miserably when the right time is coming for you to showcase your intelligence. உங்களுடைய ஞானத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைப்பீர்கள் என்றால் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களோ அப்பொழுது எல்லாம் தோற்று போகும். See, I had a very arrogant and strong personality when I was young, but not anymore. நான் வாலிப வயதில் இருந்தபோது எனக்கு மிகுந்த ஒரு ஆக்ரோஷம் இருந்தது. I thought nothing is impossible in my hands. என்னால் எல்லாம் செய்துவிட முடியும், எதுவும் என்னால் செய்து விடாமல் நான் இருக்க முடியாது, நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். Do this, do that, do business, build a business, become like a KFC big guy, and all people will come and open the car for me. Even now, I'm asking my children and saying, please, Appa, saying ma. I'm in that situation. இதை செய்வேன், அதை செய்வேன், இப்படி செய்தால் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று நான் என் மனதுக்குள்ள திட்டம் போட்டுக் கொண்டிருந்தேன். Because I put so much trust in myself. ஏனென்றால் என் மீதே நான் மிகவும் விசுவாசம் வைத்திருந்தேன். I did not want to put trust in God and take the leap like what Joshua did. யோசுவாவை போல கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருந்து விசுவாசத்தின் படியை எடுத்து வைக்க நான் பிரயாசப்படவில்லை. I had trust in my intelligence, I had trust in my looks, I had trust in my the way I speak, I had trust in my friends, I had trust in my family. Little did I know that all these things will be shattered and I will just put my trust in the almighty living God of this universe. என்னுடைய தோற்றத்தில் நான் விசுவாசம் வைத்திருந்தேன், என்னுடைய ஞானத்தில் நான் நம்பிக்கையாக இருந்தேன், என்னுடைய குடும்பத்தின் மீது நான் நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் இவை எல்லாம் தோற்று போகும் என்று நான் நினைக்கவில்லை. I thought I was the most handsome looking guy in the this is not a joke. I thought to myself, everybody will have the feeling, right? I thought I am the most handsome looking guy and all the girls in this world are looking at me. எனக்குள்ளாக நான் நினைத்துக் கொண்டேன், நான் மிகவும் அழகாக இருக்கிறேன், எல்லோரும் என்னை தான் பார்க்கிறார்கள். One day I went out and I came back disfigured with my face looking like that Indian movie whatever, like I Man. ஒரு நாள்
நான் வீட்டுக்கு வெளியே சென்றேன். அப்பொழுது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. என்னுடைய முகம் விகாரமாக For மாறியது. 2 months I could not even see how I looked. I looked so disfigured, ugly. I was not able to speak. I was not able to walk. I was like a vegetable lying like a unworthy character. 2 மாதங்கள் என்னாலே என்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்க முடியாது. அப்படி அகோரமாக மாறிவிட்டேன். ஒரு வெஜிடபிளை போல நான் செயல்பட முடியாமல் படுக்கையில் படுத்து கிடந்தேன். As a joke I told, I think I can take liberty because it is about me. It is not about someone else. Yesterday we went to a restaurant in the afternoon, me and my wife and Tamara. நேற்று ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு சென்றோம். See, as a joke, I can't even make jokes to anybody. I used to love making fun. Now I'm picking people to make pranks and jokes because I don't want people to be offended because I'm a pastor. இப்பொழுது என்ன ஜோக் கூட செய்ய முடியவில்லை. So yesterday I went, so I told Monica that look, everyone in the restaurant is staring at me. நான் என் மனைவியிடம் சொன்னேன், இந்த ரெஸ்டாரன்ட்ல இருப்பவர்கள் எல்லாம் என்னையே பார்க்கிறார்கள். And Monica must have thought very negative things of what I said. Who will look at you like that? Maybe, I don't know, but I told to her as a joke. நான் அதை சாதாரணமாக ஒரு ஜோக்காக சொன்னேன். But you know what? As we were eating, I realized that there was something here which is deep within my heart, a scar which happened. The incident I told you when I went in the bike and I was about to die and my face disfigured, and I stopped even the joke to my wife. அப்பொழுது நான் என்னுடைய தாடையின் கீழ இருக்கிற ஒரு குறியை நினைத்துக் கொண்டு, இது ஆக்சிடென்ட் நடந்த போது எனக்கு ஏற்பட்டது, அதை நினைத்துக் கொண்டு நான் நிறுத்திவிட்டேன். Then I went to the washroom, I washed my hands and I saw my face. Then I came back and I told Monica, you know why everyone would have seen me? I was looking like a Bowser. பின்பு நான் வாஷ்ரூமுக்கு சென்று கைகளை கழுவிவிட்டு வந்து என் மனைவியிடம் சொன்னேன், ஏன் எல்லாரும் என்னை பார்த்திருப்பார்கள்? Why? Because I was reminded of the things that I was having so much about myself, me, my things. I'm looking good, I'm doing this, my money, my job, my people, my church. All these things are not of God. சுயம் என்னுடையது, எனக்குரியது, நான் எனக்கு தான் எல்லாம் தேவை என்று சுயத்தோடு கூட நாம் இருப்போம் என்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற காரியம் அல்ல. Your faith should not be a hindrance for you to receive the complete holistic blessing that God has kept for you. உங்களுடைய சுயம் ஒரு தடையாக, உங்களுடைய விசுவாசம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. Your faith should not be a hindrance to your spiritual world. This is a very sensitive sentence I am making. Your faith should not be a hindrance to your spiritual well-being. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்களுடைய விசுவாசம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. You know what is faith? When you are released, when you are having this kind of deliverance, like how Joshua had. In verse 7 it says, the Lord sets the prisoners free. The Lord opens the eyes of the blind. The Lord lifts those who are bowed down. And the Lord loves the righteous. The Lord cares for the stranger. He sustains the orphans and the widow, but frustrates the way of the wicked. விசுவாசம் என்றால் என்ன என்று தெரியுமா? அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். Hallelujah. That is faith. இதுவே விசுவாசம். When your faith is to the next level, this is the kind of mindset you will have. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். Not about buying a car and saying God has given me and he has honored my faith. No, sorry. ஒரு காரை வாங்கிவிட்டு கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார் என்று சொல்வது அல்ல. If that is the faith that you are after, you have to think that Ambani and Adani and Bill Gates, all those people have extreme level of faith. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அம்பானி அதானி தான் அதிகமாக விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். You go to an interview, you know that God is going to ask you to put your foot forward, you will receive it in Jesus' name. ஒரு இன்டர்வியூக்கு செல்லும் பொழுது தேவன் அங்கு செயல்படுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அதுவே விசுவாசம். When you go to a place which is chaotic, when there is a war zone, which is like a war zone, you put your foot into that place, there is peace prevalent there. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, ஆனாலும் அங்கு
நீங்கள் சென்று உங்களுடைய பாதங்களை பதிக்கிறீர்கள், அதுதான் விசுவாசம். You have to be lions for God, not as cats. சிங்கங்களை போல கர்த்தருக்காக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். When you read the Bible, when you fast and pray, when you are constantly in the presence of God, that is the kind of presence you will carry when you walk into the war zones. நீங்கள் ஜெபிக்கிற போது, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த விசுவாசத்தை தான் உங்களுடைய போராட்டத்துக்காக நீங்கள் எதிர்கொள்வீர்கள். The Lord loves your righteousness, the Lord cares for the strangers, and Lord loves the orphans, and He sustains them and takes the widows out of their pain. கர்த்தர் நீதிபரராக இருக்கிறார், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், அவர் உங்கள் எல்லா காரியத்திலிருந்தும் உங்களை விடுதலை செய்வார். I'm almost done. I'm going to ask this question which stays as it is when I started this sermon 1 hour back. இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கப் போகிறேன். What is the kind of faith, or what is the type of faith you have? இப்பொழுது எப்பேற்பட்ட விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? என்ன இருக்கு, என்ன வேணும்? What you have, what do you have and what you want? All three. மூன்று விதமான விசுவாசமும் வேண்டும். Faith like Joshua. யோசுவாவை போன்ற விசுவாசம் வேண்டும். எதுனால போறோம்? Blind faith. Faith by believing. மற்றவர்களை பார்த்து விசுவாசிப்பது, பின்பு கிரியைகளின் மூலம் விசுவாசத்தை செயல்படுத்துவது. All. Needs to be the third one. யோசுவாவை போன்ற விசுவாசம். Aunties. என்ன? Joshua போல. Joshua. See, I'm not saying all these faiths are not important, but you need to understand the beginner, as I said as an example for Prashantini, she cannot understand all these faiths. If you ask, I'll tell you a classic example. She said twice to me, called me and said, Pastor, I'm going to another church because I'm looking for a job. I'll go and find a job in the church. ரெண்டு வகை, சில விசுவாசம் சில அவிசுவாசிகளுக்கு செயல்படும். என்னோட பிரசாந்தினி என்னிடம் கூப்பிட்ட போது எனக்கு வேலை வேண்டும், நான் இன்னொரு சபைக்கு செல்ல போகிறேன் என்று சொன்னார். I did not feel bad because she does not know all these things, you know. I said, even if you come, that church or whichever church or not even church, like your employer will come and give you a job offer. That is faith. என்ன நடந்தாலும் எங்கு சென்றாலும் நீங்க அவர் செல்லும் பொழுது கர்த்தர் அவருக்கு வேலை கொடுப்பார். So for Prashantini, what should be there? A blind faith. பிரசாந்தினி சகோதரிக்கு கண்மூடித்தனமான விசுவாசம் இருக்க வேண்டும். The second level of faith is for a new believer who has come new to the church and they see all these things, they don't know, they are building their faith level and they say, Pastor, I don't know, my family is very struggling. Can you please come and pray? That is the second level of faith. No, nothing wrong. இரண்டாவது விதமான விசுவாசம் என்பது ஒரு புதிதாக சபைக்கு வருகிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள், போதுகிறே என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள். Not new believers, believers who are nominal. ரெகுலரா சர்ச்சுக்கு செல்லுபவர்கள் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அவருடைய விசுவாச படிகளில் அவர்கள் போகும்பொழுது அவர்கள் போதகர்களிடம் நீங்கள் வந்து இந்த ஜெபம் செய்யும் பொழுது இந்த காரியம் நன்றாக மாறிவிடும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் கண்டு விசுவாசிக்கிறார்கள். Third faith is something like the pastor says, brother, you go and do this, it will happen. மூன்றாவது வகையான விசுவாசம் போதகர் சொல்கிறார், சகோதரரே இதை போய் செய்யுங்கள், இது நிச்சயமாக நடக்கும். And one pastor I'm going to finish. One pastor jokingly said, faith, people are saying faith. If you ask somebody to take a serpent, will you take a serpent in your hand? சில போதகர் சொல்வார்கள், ஒரு சர்ப்பத்தை கையில் எடுங்கள் விசுவாசத்தினால் என்று சொன்னால் எடுக்க முடியுமா? But I tell you, if God tells you to take a serpent in your hand, take it. நான் சொல்கிறேன், இயேசுவானவர் கர்த்தர் உங்களிடம் ஒரு சர்ப்பத்தை கையில் எடு என்று சொன்னால் கையில் எடுங்கள் ஒன்றுமாக. Hallelujah. Hallelujah. If you take the serpent, you will be like Moses by turning the serpent into a stick. நீங்கள் சர்ப்பத்தை எடுக்கும் பொழுது நீங்கள் மோசேயை போல அந்த சர்ப்பத்தை ஒரு கோலாக மாற்றுவீர்கள். May God build your faith in all these three aspects and let your faith not only stop in your families and in your circle, but to go and reflect the love and the power of God to believers and non-believers alike. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவாராக. உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு மாற்றமல்ல, மாறாக நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களுடைய விசுவாசம் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. May God bless these words and keep them in your hearts and in my heart. கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுடைய இதயத்திலும் உங்களுடைய இதயத்திலும் வைத்து காப்பாராக. ஆமென்.